ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்செட் 5.1 ஹோம் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்ச்செட்டில் 8 இன்ச்சு சப்போட 5 ஸ்பீக்கரு 5.1 உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். 6 இன்ச்சு ஸ்பீக்கரில் 5.1 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு சப்வூஃபரு, அடுத்து வந்து 5 ஸ்பீக்கரு. ஃபஸ்ட்டு போட்டது வந்து 6 இன்ச்சு 5 ஸ்பீக்கரு அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைஸில் நான் நிறையா மாடல் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டார்ச்செட்டுன்னு எழுதியிருக்காங்க ஸ்பீக்கரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நான் எல்லாத்தையுமே போட்டு காட்டலை, ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் சப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோல், அந்த ஏர் வர்றதுக்காண்டி இந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கஸ்டமருக்கு விற்க வேண்டியது நான் ஓப்பன் பண்ணக்கூடாதனால ஒரு ஸ்பீக்கரை மட்டும் ஓப்பன் பண்ணி அதை நான் கரெக்டாக ஒட்டி வச்சுருவேன். அதனால் எல்லாமே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வேறு வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்காது. அடுத்து ஆங்கரில் மாட்டுறதுக்கும் நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டி ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ டார்க்கெட்டில் நல்லா ஒரு பிளாஸ்டிக்கெல்லாம் ஒரு குவாலிட்டியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் மோடு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. டிவியோட எல்இடி எல்சிடி எல்லா டிவிக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம். எல்லா ஸ்மால் டிவி கூட மாட்டி லைன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட அந்த 8 இன்ச்சு சப்பை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கரு. நல்லா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளாரிட்டியாகவே கிடைக்கிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் வந்து சைடில் இருக்குதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட்டு நேரில் நீங்கள் பார்க்கும்போதும் நல்லா ஒரு சூப்பர் குவாலிட்டியே இருக்கலாம். இது கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு பேடமாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்து இந்த மாடலை பார்த்து வாங்கிக்கோங்க. கீழே வந்து எழுதிடுறேன், கடையோட அட்ரஸும் கீழே கொடுத்துருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துக்கு